வெல்கம் டு டைம் டு டேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற 5 யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்லேயே யூஸாக இருக்கும். ஸோ கடைசி வர இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து மேக்ஸிமம் லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணலாம். வழக்கமாக நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸை ஷட் டவுன் பண்ணுறதுக்காக Alt F4 பண்ணுவோம், இல்லைனா ப்ரோக்ராம்ஸுக்கு போய் ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷட் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி அது மூலிமா எப்படி ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வர கமெண்ட்டை கரெக்டாக டைப் பண்ணிங்க. இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கிரியேட் ஆயிரும். ஷார்ட்கட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே அப்பரில் வந்து ஒரு ஸ்லைடு வந்து டவுன் ஆகும். அந்த ஸ்லைடை நீங்கள் திரும்பவும் மேற்கொண்டு கீழே எழுக்கிறப்போ உங்களுடைய லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து நீங்கள் ஐக்கானையும் மாற்றிக்கலாம். அந்த ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் ஐக்கான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஐக்கான் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐக்கான் வந்து செட் ஆகிடும். அடுத்த பார்க்க போகிற ட்ரிக் வந்து நம்ம நிறைய பர்சனல் ஃபோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபோல்டர்ஸை வந்து ஹைட் பண்ணி தான் வச்சுருப்போம். திரும்ப அந்த ஃபோல்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஷோ ஆல் ஹிடன் ஃபோல்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை திரும்ப எனேபிள் பண்ணி தான் நம்ம அந்த ஃபோல்டர் வந்து அக்சஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் பர்மனெண்ட்டாக உங்களுடைய ஃபோல்டர் வந்து டிசேபிள் பண்ணி ஒரு ஷார்ட்கட் மூலியமாக அதனுடைய ஃபோல்டரை எப்படி ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த பர்சனல் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் அந்த ஃபோல்டருடைய ஷார்ட்கட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஷார்ட்கட் ஃபோல்டரை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட்கட் கீ அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து எந்த லெட்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 3 பட்டனும் தான் உங்களுக்கு அதனுடைய ஷார்ட்கட் கீ. எகைன் அந்த ஐகானுடைய ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஹிடன் இருக்கும். அந்த ஷார்ட்கட்டும் ஹைட் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் அடுத்து எந்த லெட்டர் நீங்கள் அதில் வந்து கீயை ப்ரெஸ் பண்ணிங்களோ அந்த கீயை ஞாபகம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃபோல்டர் வந்து திரும்ப ஓப்பன் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் அந்த ஃபோல்டரை வந்து அக்சஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து என்னென்னா, நீங்கள் நிறைய விண்டோஸை வந்து அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சடனாக டெஸ்க்டாப்பில் இருக்க ஒரு ஃபைலோ அல்லது ஃபோல்டரோ அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் மினிமைஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ரைட் பாட்டமில் டைமுக்கு பக்கத்தால் ஒரு பிளாங்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லா விண்டோவுமே மினிமைஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ரைட் பாட்டமை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க எல்லா விண்டோஸுமே மினிமைஸ் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபோல்டர்ஸையோ ஃபைலையோ அக்சஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ரைட் பாட்டமில் ஒரு பேட்டரி ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பவர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த பவர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வென் ஐ ப்ரெஸ் பவர் பட்டன் வாட் டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஹைபர்னேட் ஆகணுமா, ஷட் டவுன் ஆகணுமா, அல்லது ஸ்லீப் மோட் ஆகணுமா, இல்லை டு நாட் நத்திங் எதுவும் ஆக வேணாம் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கப்போ என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண வாட்டி ஷட் டவுன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷட் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரியே அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கப்பையும் நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் ஷட் டவுன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து ஷட் டவுன் பண்ணுறதுக்காக Alt F4 பவர் ஆப்ஷன் இதெல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் அந்த லேப்டாப்னுடைய பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா பிரிண்ட் ஸ்க்ரீன். இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் பார்த்தீங்கன்னா எல்லா கீபோர்ட்லையும் பார்த்துருப்பீங்க. இது நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நெட்டில் ப்ரௌசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அல்லது ஏதாவது ஒரு தியரியா அல்லது ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றப்போ ஒரு சில பிடிஎஃப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கப்போ ஜஸ்ட் அந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளிப்போர்டில் அதனுடைய மானிட்டரில் என்ன டிஸ்பிளேல இருக்கோ அப்போதைக்கு அது வந்து சேவ் ஆகிடும். அடுத்து அந்த ஸ்க்ரீனை நீங்கள் பெயிண்ட் அல்லது வேர்டு எக்ஸல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் V பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறப்போ மானிட்டரில் என்ன டிஸ்பிளேல ஸ்க்ரீன் இருந்ததோ அது ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு அதில் சேவ் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாத கண்டென்ட்லாம் இருக்கப்போ நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.